நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். டூ லிவிங் லெஜெண்ட்ஸ்க்கு தான் இந்த வாரம் நம்மளுடைய பெர்ஃபார்மன்ஸஸ் எல்லாமே ஒரு டெடிகேஷனா இருக்க போகுது. லெட்ஸ் கிவ் இட் அப் ஃபார் உலக நாயகன் கமலஹாசன் ஸ்பெஷல் அண்ட் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஸ்பெஷல். கலைத்தாயின் செல்லப்பிள்ளை இவர் கனவு தொழிற்சாலையின் கதாநாயகன். ஒப்பனைக்கு ஒப்பில்லா ரசிகன். இவர் ஆத்திகம் பேசும் அவதார புருஷன். இந்திய திரைப்படங்களை உலகத்தரம் எடுத்துச் சென்ற ஒற்றை கலைஞன் எங்கள் உலகநாயகன். தமிழ் திரைக்காவியங்கள் உலகத்தரம் வென்று நிற்கும் போது போற்ற மொழிகள் இல்லாமல் இசையால் வாழ்த்தி பெருமை கொள்ளும் சூப்பர் சிங்கர். பேர் செல்லட்டும் என் பேர் வெல்லட்டும், பேர் செல்லட்டும் என் பேர் வெல்லட்டும், ரகஜபட எங்கும் செல்லும் பெண்ணை வெல்லும் வானும் மண்ணும் என் பேர் சொல்லும். உறவுகள் எனக்கென இருந்தது, கனவுகள் பாதியில் கலைந்தது, வழி என்னும் பிதினச்சில் விழுந்தது, பயிரென தினம் அது வளர்ந்தது யுத்தத்தால், அதோ அதோ விடியுது சத்தத்தால், அராஜகம் வழியுது ரத்தத்தால், அதோ தலை உருளுது சொர்க்கங்கள், இதோ இதோ தெரியுது துடிக்குது புஜம், ஜெயிப்பது நிஜம். ரொம்ப அழகா பாடனே. அவர் வந்து he is actually a singer, much better than most of us. அந்த மாதிரி ஒரு சிங்கர். அவர் சாதாரண சிங்கர், சும்மா ஆக்டர்ஸ் பாடுற மாதிரி இல்லை. அவர் பாடுறது வந்து he sings like a real singer. and இந்த பாட்டெலாம் வந்து நீங்கள் எடுத்துன்னு வந்து it takes me back to my college days. இது கரெக்ட் சாய்ஸ் உங்களுக்கு. you just nailed it, except for the laughter. That's okay. 1, 2, 3 and 4, baby, shut yourself and lock the door. Hey, don't be a child, you'll get whatever you want. Go, 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 baby, go away, go west, far west you can go. Nowhere is too far away, he'll drag you out of any jam. Baby, dandum, palum yaram yaro, baby, pankum in the who's the hero, who's the hero. ரொம்ப பிடிச்சது நீங்கள். அண்ட் கரெக்டாக இருந்தது உங்கள் வாய்ஸுக்கு, கேட்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. பாடினதும் இந்த ஸ்டைல் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சது. உங்க ஹீரோ யாரு? எங்க ஹீரோ எங்க அப்பா தான். அடா அடா அடா, எங்க இருக்கிறாரு ஹீரோ? ஹீரோ சார், ஓகே. உங்க டான்ஸ் பார்த்துட்டு ஏரியாவில் நிறைய புக்கிங். அடுத்த ப்ரோக்ராம் நீங்க தான் வந்து கிட்டார் வாசிக்கணும் அப்படின்ட்டு. கிட்டார் வாசிக்கிறது மட்டும் இல்ல, எல்லா பெண்களும் இவரோட தான் ஆடணும் அப்படின்லாம் சொல்றாங்களாம். அப்படியா? அதான் அந்த ரவுண்டுக்கு அப்புறமேட்டு அவங்க அம்மா பக்கத்துல உட்காந்துருக்கிறது காரணமே அதுதான் நினைக்கிறேன். இல்ல இல்ல, அவள் தான் இனிமேட்டு விட மாட்டாங்க அவங்கள. எங்கயா? சரி, நான் கிளம்பிட்டேன். எங்க போறீங்க? நீங்க தான் அடுத்தது என்ன பத்தி தான் டார்கெட் பண்ணுவீங்க, அதுக்குள்ள நான் கிளம்பிட்டேன். இன்னைக்கு மதுமிதா வாக்கிங் ஸ்டைலே மாறிடுச்சு பாத்தீங்களா? சரி, கமல் சார் மாதிரி நடந்து காமியாமா எனக்கு. அதெல்லாம் வராது, நான் ஒழுங்கா நடக்கிறது. உன்ன மாதிரி நடந்திருக்காரு கமல் சார். இல்ல சரி, கமல் சார் மாதிரி வந்து நீ நடக்கிறது கஷ்டம். ஆனா கமல் சார் உன்ன மாதிரி நடந்திருக்காரு. நல்லா யோசிச்சு பாரு. அபூர்வ சகோதரர்ல அந்த அப்புக்குட்டி ரோல் இருக்குல்ல, சரி, நான் என்ன பண்ணுறீங்க? ஒன்றும் இல்லைம்மா, நீ பொறுமையாக நடந்து போனால் அதுக்குள்ளே நாங்கள் எபிசோட் க்ளோஸ் பண்ணிவிடுவோம். ப்ளீஸ். தன்னந்தானி சிறுக்க தொத்தொழிச்சு தானிருக்கு உன் நினப்பில் நான் பறிச்ச தாவரைய புன்னவனத்தினிலே பேடக்குயில் பூவையில் உன்னோடைய வேதனைய நான் அறிஞ்சேன். உன் கழுத்தில் மாலையிட உன்னிரண்டு தோளத்தோட என்ன தவம் செஞ்சேனோ ஏ மாமா. வண்ணக்கிளி கையத்தோட சின்ன சின்ன கோலமிட உள்ள மட்டும் வழிய நானு, உள்ள மட்டும் வழிய நானே.
பாட்டு பாடும்போது உங்கள் வாய்ஸில் இருக்கிற ஒரு ஸ்மைல் தான் அழகு இந்த பாட்டுக்கு. சூப்பராக பாட்டு. ரொம்ப சந்தோஷம் உங்களை இங்க பார்க்கறதுல. தேங்க்யூ ஸோ மச்மா. இன்ஃபேக்ட் சூப்பர் சிங்கரோட டிஆர்பினால என்னோட டிஆர்பி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எப்படின்னா ஐ வில் டெல் யூ அன் இன்சிடென்ட். Okay. என்னுடைய சாக்லேட் கிருஷ்ணா விச் இஸ் அ சென்சேஷனல் ஹிட். அதில் வந்து ஐ எம் டூயிங் கிருஷ்ணாஸ் ரோல். Right. அப்போ பாலாஜி, தட் இஸ் மை பிரதர் மாது பாலாஜி, யூஸ் டு ஆஸ்க் மீ, கிருஷ்ணா உன் வாய்க்குள்ள வந்து யசோதை வந்து உலகத்தையே பார்த்தாலாமே, இப்போ எனக்கு தெரியுமா, யார் பார்த்தாலும் தெரியும், ஏன் கேட்குற அப்படின்னு நான் கேட்பேன். நான் இல்லை எங்கள் வீட்டில் டிவி சரியாக ஒர்க் பண்ணல, இந்த வாரம் சூப்பர் சிங்கர் இன்னும் பார்க்கல அப்படின்னு பாவேன். தண்டர் கிளாப்ஸோட போகும். அந்த சூப்பர் சிங்கரோட டிஆர்பியை நான் அப்போ தான் புரிஞ்சுனேன். என்னென்னா எஸ்பிபி, ஜானகி இவங்கெல்லாம் பாடின பாட்டை எக்ஸாக்ட் ரெப்ளிகாவாக அப்படியே பாடினாங்க. டிஆர்பி டெரிஃபிக் ரீப்ரொடக்ஷன். வாவ், டிஆர்பிக்கு இன்னொரு ஒரு ஃபுல் ஃபார்மும் கொடுத்துருக்கீங்க. பிக் ஸ்க்ரீன்ல நீங்க வந்து கமல் சாரோட இணைந்து ஐ திங்க் ஏராளமான எக்கச்சக்கமான ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் தி பிகினிங். ஐ ஸ்டார்டட் மை கேரியர் அஸ் அ ட்ராமாட்டிஸ்ட் ஒன்லி. நான் வந்து கதைவசனம் வந்து ட்ராமாக்கு தான் எழுதியிருக்கேன். நான் சினிமாவில் வந்து எனக்கு வந்து நான் வந்து எழுதியிருந்தேன்னா ப்ராபப்ளி நான் வந்து காமெடி ட்ராக் எழுதுறோன்னு ஆயிருப்பேன். அந்த மாதிரி ஆகாமல் எனக்கு முழு நீள நகைச்சுவை படங்கள் வாய்ப்பு கொடுத்தது திரு கமல் சார் தான். தேங்க்யூ. அதாவது கமல் வந்து தன்னுடைய அந்த ஆளவந்தான் படத்தில் தெய்வம் பாதி மனிதன் பாதிம்பர், என்னை பொறுத்திருக்க அவர் வந்து சிவாஜி பாதி நாகேஷ் பாதி. அந்த பாதி நாகேஷ்க்கு நான் எல்லாம் எழுதுகிற வாய்ப்பு எனக்கு கிடச்சிது. ஏன்னா எழுதுறது ஈஸி, நடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுவும் எஸ்பெஷலி உலகநாயகன் லைக் கமல்ஹாசன், அவர் வந்து அவருக்கு இமேஜ்னு ஒன்று இருக்குது. காமெடி பண்ணுறதுக்கு இமேஜை விட்டு கீழே இறங்கி வரணும். அப்படிலாம் இல்லாமல் தன்னோட இமேஜையும் காப்பாற்றிட்டு காமெடியும் மெயின்டைன் பண்ணார். எல்லா படம் அவ்வை சண்முகி, அபூர்வ சகோதரர்கள், சதி லீலாவதி, மைக்கேல் மதர் காமராஜன் சொல்லிகிட்டே போகலாம். கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் நட்பு, 20 படங்கள். நான் வெறும் ட்ராமா ரைட்டராக இருந்தேன்னா எனக்கு இவ்வளோ பாப்புலர் ஆகிருக்க மாட்டேன். எனக்கு அந்த பாப்புலாரிட்டி கொடுத்ததே மிஸ்டர் கமல்ஹாசன் தான். எஸ், தேங்க்யூ. அவருக்கு வந்து சென்ஸ் ஆஃப் ஹியூமர் ரொம்ப ஜாஸ்தி. அவருக்கு அந்த மைக்கேல் மதர் காமராஜனில் இவர் குஷ்புவோட பேசின்னு இருப்பார். ஃபோனில் பேசுகிறச்சே ராஜு கேரக்டர் பேசுகிறச்சே இவர் வந்து என்ன சொல்லுவார், இந்த மாதிரி நீ இப்போ என்ன ட்ரெஸ் போட்டுருக்க அப்படின்னு கேட்பேன். என்னமோ சொல்லுவேன், ஓ குஷ்பு சொல்லுவாங்க நீ ரொம்ப நாட்டி அப்படிம்பா. உடனே கமல் சார் உடனே பளிச்சுன்னு அடிச்சா, அப்போ நீ என்ன கம்மி நாட்டியா அப்படின்ட்டு. ரொம்ப நாட்டி கம்மி நாட்டி. அண்ட் கமல் சாரோட ஒர்க் பண்ணுறது வந்து இட்ஸ் ஒரு ப்ளசன்ட் டாஸ்க்கு. நான் வந்து ஹோட்டலில் போய் டிஸ்கஸ் பண்ணது கிடையாது. எல்லாமே அவர் வீட்டு மரத்தடியிலையோ இல்லாட்டி ஆஃபீஸ்லேயோ உட்காந்து அங்கேயே கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் முடிச்சிருக்கேன். முதல்ல ஐ மெட் கமல்ஹாசன் அபவுட் 25 years பேக்கு. நான் வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு சிமெட்ரி ஒன்று இருக்குது. அங்கே நான் வந்து ட்ராமா போட்டுட்டு வந்து ஸ்கூட்டரில் வந்துட்டு இருக்கேன். அப்போ வந்து நான் என்னோடய துணியெல்லாம் இஸ்திரி போட்டுட்டு அடுத்த ட்ராமா கிளம்பணும். நான் அப்புறம் ஒரு கிழிஞ்ச பனியனோட நின்று பார்த்துட்டு இருக்கேன். அப்போ சுடுகாட்டுக்குள்ளேருந்து யாரோ என்ன வாவான்னு கூப்பிட்ற மாதிரி இருந்தது. சுடுகாட்டுலேருந்து கூப்பிட்றதாலும் கொஞ்சம் பயமாக இருந்தது போகிறதுக்கு. சரி தைரியமாக போனால் பக்கத்தில் போனால் கமல் சார் வந்து தலையை மொட்டை மாதிரி அடிச்சுன்னு அந்த சத்யா படம் ஷூட்டிங் நடந்துருது. அப்போ அவர் என்ன என் கூட பேசியிருந்தார். அவர் தட் வாஸ் மை ஃபஸ்ட்டு இன்ட்ராக்ஷன் வித் கமல்ஹாசன். எங்களுடைய நட்பு ஆரம்பித்தது சுடுகாட்டில். தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரைக்கும் பாங்க. சுடுகாட்டு பழக்கம் ஜென்ம ஜென்மமாக தொடர்றது. அந்த உங்க கூட ஒருத்தர் இருப்பார், அவர் மப்பாக்காவா கம்மாப்பாவா? இருங்க மாக்காப்பாவா? அவர்கிட்ட சொல்லி ஒரு இசை நிகழ்ச்சியில் இருக்கார். பேர் வந்து சரி காமாப்பான்னு வச்சுக்க சொல்லுங்களேன். சரி காமாப்பா. சரி, இசைக்கும் அவருக்கும் ரொம்ப தூரம் அப்படின்னு அவர் சொல்லுவாரு. அதனால அவர் எனக்கு ரொம்ப டிஸ்டன்ஸ் தான். நிமித்தி வச்சா தம்புரா படுக்க வச்சா வேணும் தான் நினைச்சுட்டு இருக்கேன் நான். அந்த அளவு இசை ஞானம் எனக்கு. நீ என்பதை சொல்லாத நான் என்பதை ஒன்றாக்கி நாம் செய்வது பாடல்தான். யார் நெஞ்சிலும் மிருகத்தின் தோல் உள்ளது, அதை மாற்றி ஆள் செய்வது பாடல்தான். கடவுளும் கந்தசாமியும் பேசிக்கொள்ளும் மொழி பாடல்தான். மண்ணில் தான் வாழ்கிற காலம் கொஞ்சம், வாழ்விலும் சுவடுகள் எங்க மிஞ்சும். எண்ணி பாரடா மானுடா. நான் நினச்சேன், ஐயோ சரத் எப்படி பாட போகிறது, இந்த சரத்துக்கு பாட முடியுமா இந்த சாங் எஃபெக்டிவாக. பட் நான் நினச்சதோட ஒரு டபுள் நீங்கள் பாடு. எனக்கு ஆக்சுவலி பிடிச்சது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த கதையுடைய உருவாக்கத்துல நீங்களும் ஆமாம், ஆக்சுவலாக என்னாச்சு, இந்த படத்தில் வந்து நான்
கதை வசனமும் எழுதிருக்க வேண்டியது. அந்த சமயத்தில் எனக்கு அந்த அமெரிக்கன் ட்ரிப் ஒன்று கிடச்சிருது எனக்கு. ஸோ அதனால் ஐ குன் ரைட் த டைலாக்ஸு. ஸோ ஐ வாஸ் இன்வால்வ் இன் தி ஸ்டோரி டிஸ்கஷன். நான் கமல் சார் ரவிக்குமார்லாம் பேசிட்டு அந்த டிஸ்கஷனில் நான் இருந்திருக்கேன். நான் அந்த 10 ரோல் என்ன ரோல் பண்ணுறதுங்கிறது டிசைட் பண்ணது கிட்டத்தட்ட 25 ரோலை டிசைட் பண்ணிட்டு 25 10 குறைச்சி அந்த 10ல் அவர் வந்து அந்த அமெரிக்கன் பிரசிடென்ட் ரோலு எல்லா ரோலும் பண்ணார் அவர். அந்த பாட்டி ரோல், அந்த பாட்டி ரோல் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாட்டி வந்து குள்ளமாக இருப்பாங்க when compared to அதர் கேரக்டர்ஸு. அதுக்காக அது குள்ளமாக இருக்கிறதுக்காக அவங்க கூட வரவங்க எல்லாமே பெருசாக எடுத்துகிட்டு வருவாங்க. ஒரு லெட்டர் கொடுக்கணுன்னா அந்த லெட்டர் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் அது. ஸோ அதனால் அதில் வந்து அசியூம் பண்ணிட்டு நடிக்கணும் நிறையா. அதுக்கப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷனில் தான் வந்து ஃபைனலாக வருது. கமல் எப்பவுமே ஹீ லவ்ஸ் அந்த இழுத்து போட்டுக்கிறது அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அவருக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு, அதாவது ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தவர். அதனால் அவருக்கு வந்து எப்பவுமே கஷ்டப்பட்டு தான் எல்லா காரியத்தையும் பண்ணணுங்கிறது அவருக்கு அவருடைய கொள்கை. அது இஸ் சச் அ ஃபைன் ஜென்டில்மேன் என்னை பொறுத்த வரைக்கும். அண்டு வந்து என்னென்னா அவருக்கு தெரியாமல் நான் வந்து ட்ராமாவோ சினிமாவோ டிவி சீரியலோ எது எழுதினாலும் என் ஒய்ஃபுக்கு லெட்டர் எழுதினா கூட அவர்கிட்ட காமிச்சிட்டு தான் நான் எழுதுவேன். அந்த அளவுக்கு வந்து he has become part and parcel of my life. I told Kamal, when I become 80, when you become less than me, அது எவ்வளோ நான் சொல்ல வேண்டாம். என்ன நம்ம 2 பேரும் நாகேஸ்வரா பார்க்கல பார்த்துட்டு ஹலோ சார் பார்த்துட்டு பழைய விஷயம்லாம் பேசிட்டு இருக்கணும். அந்த அளவு அந்த ஃப்ரெண்ட்ஷிப் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். பியூட்டிஃபுல் சார். உங்களுடைய நட்பு அண்ட் உங்களுடைய எக்ஸ்பீரியன்சஸ் கேட்கும்போது அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. ஐ அம் ஷூர் யூ வில் நெவர் லூஸ் தட் ஃப்ரெண்ட்ஷிப். ரோஜாக்களின் பன்னீர் துளி வழிகின்றதே, அது என்னதே? அதுவல்லவோ பருகாததே, அது என்னதே பருகாததே? அதற்காகத்தான் அலைபாய்கிறேன், வந்தேன் தர வந்தேன், நினைவோ ஒரு பறவை. இன்ஃபெக்ஷன் இருந்தால் கூட இன்னைக்கு சாங் கேட்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. எதுக்கு தெரியுமா? பிகாஸ் யூ didn't sing from your voice, you sang it from your heart. It sounded so beautiful. Thanks, sir. ஏண்டிய வெள்ளையம்மா முட்டை முன் போல இல்லையம்மா, ஒய்யார சேவல் கிட்ட ஒட்டி ஒட்டாம போனியம்மா. சேவல் கிட்ட நீயும் கொஞ்சி கூலவ வேணும், கொஞ்சமணியும் போனா குஞ்சுகள் எங்கே தோணும். சேவல் கிட்ட நீயும் கொஞ்சி கூலவ வேணும், கொஞ்சமணியும் போனா குஞ்சுகள் எங்கே தோணும். ஓல கருது கருது நல்லா வருது வருது, அடே மருது மருது அத மேஞ்சா தவறு, என் சாட்ட கும்பனியும் பார்த்திருக்க வேணும். சொன்னபடி கேளு சொன்னபடி கேளு, மக்கர் பண்ணாதே. தோனிக்கு ஃபுல் டாஸ் போட்டோன்னா 6 அடிக்க முக்கியம் இருப்பார். அந்த மாதிரி தான் இந்த பாட்டு நீங்கள் பாடினா 6 இல்லாமல் இப்போ என்னது சூப்பர். எவ்வளோ வேணும் திவாகர்? உங்களுக்கு என்ன தோணுது? என்ன திவாகர் கேட்டிருக்கலாம்ல, நானா கொடுக்கறதுனால கேட்டதா கொடுத்துருப்பேன்ல. இல்லை இவர் சொன்ன உடனே எனக்கு வந்து என்னோட அக்கௌண்ட்ஸ் வாத்தியார் ஞாபகம் வருது. என்னோட கிளாஸ் வாத்தியார், ஆனந்த் இங்கே வா, எவ்வளோ எதிர்பார்க்குற அப்படின்னு வேறு. 80 சார், 35 ஓ. தாவணி கட்டி இருந்தா எந்த நன்னை இன்னும் சின்ன பொண்ணுதான், தலைதான் முன்னால நிறையாச்சு, அதுவும் அம்மாடி அழகாச்சு. தலைதான் முன்னால நிறையாச்சு, அதுவும் தைப்பூசி மறைச்சாச்சு. மெல்ல மெல்ல வந்து நில்லுங்கப்ப கண்ணு கொள்ளி கண்ணி கண்ணு வட்டா என்ன வரும் வந்துரும் சொல்லு. முத்து முத்து பள்ளிருக்கு சித்திக்கீர சொல்லிருக்கு, மொத்தத்துல ஒன்ன போல யாரும் இல்லை. ஒரு கல்லும் மண்ணும் என்னாகும், உன் பாதம் பட்டால் பொன்னாகும், நீ வாழ என்னும் பல்லாண்டு. ஆமா மாமா வந்தது இந்த சிங்கக்குட்டி, ஆட்டத்துக்கு மன்னன் என்ற வட்டம் கட்டி. மாமா வந்தது இந்த சிங்கக்குட்டி, ஆட்டத்துக்கு மன்னன் என்ற வட்டம் கட்டி. ரியலி குட் ஆர்மன், பட் சூப்பர் பர்ஃபார்மன்ஸ், சூப்பர். ஐ திங்க் நீ வந்து சூப்பர் சிங்கர் முடிஞ்சும்
உனக்கு வந்து டெஃபினட்டாக ஒரு ஃப்யூச்சர் இருக்குது, விதவுட் அ டவுட். இது சீரியஸாகவே உங்கள் அம்மா பற்றி தான் பண்ணல, இல்லை அவங்க அம்மாவை பற்றி பண்ணியா? இல்லை, இந்த காலத்து பசங்களாம் உஷாராக இருக்காங்க, ஸ்ட்ரெயிட்டாக மாமியாருக்கு தான். ஓ, மாமியார் காலில் விழுந்துடுறாங்க. நீங்க அப்படிதானா? அவர் வந்து மாமியார்களை பற்றி பாடுவார். ஓ, யாருங்க அது? சார், நிஜமாவே 7 பேர் இல்லை யாரை செலக்ட் பண்ணுறதுன்னு சீனிவாஸ் சொல்லிட்டு இருந்தார். அவங்க 7 பேரையும் செலக்ட் பண்ணணும்னா 8வது என்ன பாட வைங்க, அவங்க செலக்ட் ஆகிடுவாங்க. ஓகே. ஸோ வந்து தாராளமாக அனைத்து நடுவர்களும் வந்து 999 கொடுத்துருக்காங்க. இட்ஸ் 9 தாரா பர்ஃபார்மன்ஸ். தேங்க்யூ ஸோ மச். நிறைய விஷயங்கள் ஒத்து போகக்கூடிய விஷயம். கடவுளை தவிர எனக்கு கடவுள் ரொம்ப நம்பிக்கை உண்டு. அவர் இருந்தால் நல்லா இருக்கும் பாரு. அதை பற்றி பேசியிருக்கீங்களா? நிறைய பேசுவோம். ஆர்கியூலாம் பண்ணியிருக்கீங்களா? எதுக்கு ஆர்கியூ பண்ணோம்? இது என்னது? எங்கள் வீட்டு கடவுள் பொம்மையை எடுத்துன்னு போனார் அவர். எப்போதுமே ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸுங்கும் போது ஃப்ரெண்டாக வச்சுக்கணும். எல்லாம் நான் சாப்பிட்ற மசால் தோசை தான் நீ சாப்பிட்ணும், நீ சாப்பிட்ற வடையை தான் நான் சாப்பிட்ணுன்னு நல்லா இருக்காரு. அதுதான் ரஜினி கிட்ட நான் பார்த்த விஷயத்தில் ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, அவர் வீட்டுக்கு யாராவது போனால் கூட எழுந்து வந்து வாசல் வரைக்கும் வந்து வணக்கம் சொல்லி அழிச்சிட்டு போவார். நம்ம உட்கார்ந்த பிறகு தான் அவர் உட்காருவார். அதே போல் பேசும்போது கேட்டுப்பார், எல்லாத்தையும் கேட்டுப்பார், அப்படின்னு கேட்டுப்பார். அப்புறம் வந்து திருப்பியும் எழுந்து நம்ம கிளம்பி போகிற வரைக்கும் வாசல் வரைக்கும் வந்துட்டு அனுப்புவார். நான் கூட பல தடவை ட்ரை பண்ணுவேன். அப்புறம் அவங்க போன அப்புறம் தான் ஞாபகம், ஐயோ ஏந்துக்கணும்னு நினச்சோமே, முடியலையே போல இருக்கு அப்படின்னு ஞாபகம். பட் அந்த இன்றைக்கும் அந்த அவருக்கு இருக்கக்கூடிய அந்த பணிவு, அவர் உடம்பு சரியில்லாத போனபோது எத்தனையோ லட்சக்கணக்கான ரசிகர்களுடைய ப்ரேயர் தான் அவரை மறுபடியும் இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்குங்கிறது உண்மையான ஒரு விஷயம். ஒரு குட் ஹியூமன். அது ரஜினியை பற்றி அதுதான் சொல்லணும்னா. கடைசி கேள்வி சார் உங்ககிட்ட. இவ்வளோ அழகாக பேசுகிறீங்க, அவ்வளோ அழகழகான கேரக்டர்ஸ் எல்லாம் நீங்கள் ஆக்ட் பண்ணியிருக்கீங்க, ஏன் இப்போ நடிக்கிறது இல்லை? நான் இப்போ நடிக்காததுக்கு ஒரே காரணம், யாரும் கூப்பிட்றதில்ல. நான் என்னம்மா அமெரிக்க தொழிலதிபர் கல்யாணம் பண்ணிட்டு அமெரிக்காலேயே போய் செட்டில் ஆகிட்டேன், ஏன் நடிக்கலைன்னா நான் இங்கே தான் RR சபாவில் நடிச்சிட்ருக்கேன், டி நகரில் நடிச்சிட்ருக்கேன். கூப்பிட்டா நடிக்க போனேன். உங்கள் எல்லாருக்கும் சொல்கிறேன், நீங்கள் ஏன்னா பிகாஸ் மீடியாவில் இருக்கீங்க, ஒழுக்கம் ரொம்ப முக்கியம். நான் சினிமாவுக்கு வந்து 40 வருஷம் ஆச்சு, ட்ராமாவுக்கு வந்து 50 வருஷம் ஆச்சு. நான் இது வரைக்கும் ஒரு ட்ராப் லிக்கர் கூட சாப்பிட்டது இல்லை என்பதை உங்ககிட்ட நான் சொல்லிக்க ஆசைப்படுறேன். தேங்க்யூ சார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நம்மளுடைய சூப்பர் ஸ்டார் ஸ்பெஷல் இந்த சுற்றுல சூப்பரா பாட போறவங்களுக்கு ஒரு சின்ன சர்ப்ரைஸ் காத்துட்டு இருக்கு. என்ன அப்படின்னு லெட்ஸ் டேக் a look. First time ever சூப்பர் சிங்கர் வரலாற்றில் நம்மளுடைய சூப்பர் ஸ்டார் ஸ்பெஷல் இந்த சுற்றுல ஒருத்தருக்கு ரொம்ப 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 லக்கி கண்டெஸ்டன்ட் இருக்கு. அவர் கைப்பட ஆட்டோகிராஃப் பண்ண கிட்டார் கிடைக்க போகுது. வீணையனும் மேனியிலே தந்தினை மீட்டும் கைவிரலில் ஒரு வேகம், கண்ணசைவில் ஒரு பாவம், வானுலகே பூமியிலே வந்தது போல் காட்டும், வானுலகே பூமியிலே வந்தது போல் காட்டும், ஜீவனதி நெஞ்சினிலே பாடும் மோதும் ஓடும் புதிய அனுபவம், ராத்திரியில் பூத்திருக்கும் தாமரைதான் பெண்ணும், ராஜசுகம் தேடி வர தூது விடும் கண்ணோ. நீங்கள் அவ்வளோ அழகாக பாடுங்க, ரொம்ப அழகாக பாடுங்க. ஓகே, இந்த இப்போ சூப்பர் ஸ்டார் டைலாக நீ வந்து பார்த்தா தெலுங்குல சொல்ல போகிறேன். குழந்தை 5 ஃபேஸஸ், 5 முகத்தை நீ பார்த்தேன்னு சொன்னேன்ல, எனக்கு இன்னொரு முகம் இருக்கு, 6 முகம். இந்த படைப்பு என்னோட இன்னொரு முகம். பார்க்காத, பார்த்தா நொந்துருவேன். கற்றவர்கள் எழுதிய கவிதையிலும் மற்றவர்கள் பிழைகளை காண்பதுண்டே.
ஆச்சு இந்த பாட்டு கேட்டு ஆக்சுவலாக. தேங்க்ஸ் ஃபார் சூஸிங் இட் ஆக்சுவலி. வாய்ஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது கேட்குறதுக்கு. ஏதாவது ஒரு பஞ்ச் டயலாக் ஸ்டைல்ல சொல்லு. சரி அந்த சிரிக்கிறது மட்டும் நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. நான் எந்த சிரிக்கிறது? நீங்க கரெக்டா சிரிச்சா தானே அவங்க கரெக்டா அவங்களுடைய டயலாக் சொல்லுவாங்க. ரெடியா இப்போ? நீ நடக்கிறது தான் பொறுமையா நடக்கிறன்னா வாயிலிருந்து வரக்கூட வார்த்தை கூடமா இவ்வளோ ஸ்லோ ஒரு எங்கே வந்துட்டு இருக்கு? சைதாப்பேட்டில் வந்துட்டு இருக்கா? வந்துடுச்சா? பிரசாத் ஸ்டுடியோ கிட்ட எங்க இருக்கு? ஃபோன் பண்ணி கேட்டு சொல்லுங்க. டயலாக் வந்துருச்சு. கம் ஆன். கண்ணா சாகர நாள் தெரிஞ்சிச்சுன்னா வார நாள் நரகமாயிடும். எச்சக்க கச்சக்க. யோ ராசி உள்ள பக்கம் தினம் வெற்றி வந்து சேரும். காசு உள்ள பக்கம் வெறும் திமிரு வந்து சேரும். நேரம் கூட்டும் போது இந்த ஊரு உன்ன பாடும். நெஞ்சுக்குள்ள நிம்மதி வரும். ஆடு அம்பு சேன அட அத்தனையும் கூடும். விட்டு போன சொந்தமும் வரும். கோடி இல்ல ஒருத்தனுக்கு ராசி உச்சத்திலே எந்த குறைகளுமே அவகிட்ட தான் தேடி வந்ததில்லை. எது வந்தானோ போனானோ ஒட்டுற மண்ணுதான் ஒட்டுமடா. என்னோட ராசி நல்ல ராசி அது எப்போதும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னா கரெக்ட் சாங் சூஸ் பண்ண. உனக்கு என்ன சாங் சூட் ஆகும் உன்னால் அது 100% கொடுக்க முடியும். அது கண்டிப்பாக அரவிந்த் கிங். யூஆர் சூஸிங் யுவர் சாங்ஸ். ஹோப் கோ லாங் வே. தேங்க்யூ ஸோ மச். ஓகே ஸ்டார்ட் பாய்ஸ். வேலையை பார்த்துட்டு போவியா? போகிறேன். ஆனால் போகிறதுக்கு முன்னால் ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னைக்கு பணம் பேர் புகழ் அந்தஸ்து இருக்கின்ற திமிரில் என் வீட்டை இடிச்சு என்னை நடுத்தருவுக்கு கொண்டு வந்து என் குடும்பத்தை நாரடிச்சு இது வரைக்கும் நீ பார்த்தது உன் ஃப்ரெண்டு அண்ணாமலை. இனிமே நீ பார்க்க போறது அந்த அண்ணாமலை விரோதியா? இன்னைக்கு இந்த நாள் உன் கேலண்டர்ல குறிச்சு வச்சுக்கோ. இந்த நாள் உன் கேலண்டர்ல குறிச்சு வச்சுக்கோ. உன்னோட அழிவு காலம் ஆரம்பமாயிருச்சு. உன்னை விட அதிகமா பணம் பேரு புகழ் சம்பாதிச்சு டேய் இன்னொரு தடவையா கொன்னுவேன். டாலடிக்கிறேன் நல்ல பைராட்டி போல் இருக்கிறேன் இத ரொம்ப சுட்டி. ஆசை வைக்கலேறி இப்ப ரொம்ப நன்னா மாலையிட்டதும் மாறக்கூடாதன்னா. பூணூல சாஷி பொன்மாட்டியாஷி ஸ்ரீகிருஷ்ணன் நானல்லடி. இப்போது பாப்பேன் நன் பேச்சு கேப்பேன் பின்னாடி என்ன வேணும். The way you're singing is so extraordinary despite all the problem. So it's proven that voice நல்லா இல்லைன்னா பேசுறது மட்டும்தான் கஷ்டம், பாடுறது ஈஸி தான். அவ்வளோ ஈஸியாக பாடிட்டு இருக்கீங்க. ரொம்ப நல்லா பாடினீங்க சோனியா. எல்லாருக்குமே பிடித்தமான ஒரு ஹீரோ நம்மளுடைய சூப்பர் ஸ்டாரோட நீங்க நடிச்சிருக்கீங்க. and I think அந்த ஐகானிக் கேரக்டர் பத்தி ஃபர்ஸ்ட் பேசலாம். முதல்ல அந்த படத்தில் வந்து நான் வந்து அவருக்கு பாட்டின்னு சொன்ன உடனே எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது. அம்மா இப்போ தான் ப்ரொமோஷன். ஏன்னா நமக்கு பேசிக்காக டான்ஸ் தெரியாதனாலே ஹீரோயினாக ஒரு 36 படம் தான் நடித்தேன். அதுக்கப்புறம் உடனே அண்ணி அக்கான்னு ஓடி போயிட்டேன். இப்போ எடுத்த உடனே பாட்டிங்கிறாங்க, அதுவும் ரஜினி சாருக்கு பாட்டி அப்படின்னு சொன்ன உடனே என்னோடய ஃப்ரெண்டு சினிமாவில் எனக்கு ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாருன்னா ஸ்ரீபிரியா. அவங்கக்கிட்ட ஃபோனில் சொன்னேன், இந்த மாதிரி ரஜினி சாருக்கு பாட்டியாக நடிக்க சொல்கிறாங்க, எப்படின்னு எனக்கு ஒரு மாதிரி இருக்குங்க. அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, உலகத்துக்கு தெரியும், நீங்கள் யாருன்னு தெரியும், ரஜினி சார் யாருன்னு தெரியும், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது, இதை மிஸ் பண்ணாதீங்க அப்படின்னாங்க. சரின்னு ஒத்துக்கிட்டேன். ஆஃபீஸில் போனோடனே சுந்தர் சி சார் டைரக்டரை வந்து என்னோடய கேரக்டரை எக்ஸ்பிளைன் பண்ணார். நீங்கள் தான் வந்து அவரை வந்து வீட்டை விட்டு தருத்துறீங்கன்னாரு. அப்போவே பகீர்னுச்சு. ஏன்னா படிக்காதவன் ஒரு படத்தில் நான் அவருக்கு முதல்ல நான் அவர் கூட ஆக்ட் பண்ணதே வந்து படிக்காதவன் படத்தில் தான். அதில் அண்ணியா நடிக்கும் போது இவரை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிச்சிடுவேன். எங்கே போனாலும் எங்கள் தலைவரை நீங்கள் வீட்டை விட்டு அனுப்புனீங்களே, எங்கள் தலைவரை நீங்கள் வீட்டை விட்டு அனுப்புனீங்களே, இதுக்கே மேக்ஸிமம் ஒரு 3 சீன் தான் நடித்தேன். அதில் அதுக்கே இத்தனை திட்டு வாங்கினேன். இதில் வந்து இங்கேயும் வந்து வீட்டை விட்டு அனுப்புகிற பாட்டி நீங்கள் தான், உங்களால் தான் அவர் போய் மெட்ராஸில் போய் கஷ்டப்படுறாரு அப்படின்னெல்லாம் சொன்னோன்னே எனக்கு பயமாக இருந்தது. சரி ஒத்துக்குவோம் அப்படின்னு சரின்னு சொல்லிட்டேன். சரின்னு அந்த கெட்டப்லாம் போட்டாச்சு. நம்ம கிரேசி மோகன் சார் தான் அதுக்கு டைலாக் ரைட்டரு. டைலாக் வந்து அப்போ தான் படிக்கிறாங்க. அப்போ சொல்லும் போது என்ன சொல்கிறாங்க, லைட்டு போயிட்டே இருக்குது, மடமடான்னு படிச்சுக்கங்க, மனப்பாடம் பண்ணிக்கங்கன்னு.
சரி நீங்கள் சொல்லுங்கள் சார் நான் கேட்டுக்கிறேன். உடனே டச்சப்லாம் பண்ணி அந்த கண்ணுக்கு நல்லா நீங்கள் வந்து 85 வயசு கிளவி, அதனால் நீங்கள் வந்து தலையாட்டிக்கிட்டே இந்த படிக்கட்டில் இறங்கணும். ஆனால் இந்த படிக்கட்டை பார்க்காம இறங்கணும். தீர்ந்தது கதை. படிக்கட்டை பார்க்காம இறங்கணும், தலையாட்டணும், இந்த காதுலாம் அந்த ரப்பரில் ஒட்டியிருக்கேன் அதெல்லாம் ஆடணும், இந்த டைலாக்கையும் சொல்லணும். நாங்கள் சரி சொல்லுங்கள் சார். அருணாச்சலம் அனாதை பயல யாரோட சொத்தை யாருக்கு யாரா எடுத்து கொடுக்குறது? சார் நான் இந்த டைலாக் சொல்லணுமா சார்? ஐயோ கண்டிப்பாங்க, டைம் ஆகுதுங்க. அப்படி இல்லை, இந்த இப்போ தான் வந்து ஒரு ஒரு ஆர்டிஸ்ட் அவரை பற்றி ஸ்டேஜில் ஏதோ தப்பாக பேசிட்டாங்கன்னு அதுக்கே வந்து ஊரே கொந்தளிச்சு கிடக்குது. நான் போய் அருணாச்சலம் அனாதை பையலேன்னு சொன்னால் என்னையை விடுவாங்களா சார்? நான் மைசூர்லேயே இருந்துடுறதா மெட்ராஸ்க்கு வர்றதா சார்? அப்படி டைம் ஆகுது வடிவுக்கரசி, சீக்கிரம் வாங்க. சரின்னு பயந்துட்டே அந்த டைலாக் சொல்லி முடித்ததும் முதல்ல கைத்தட்டினது ரஜினி சார். அவர் கைத்தட்டினார். கைத்தட்டணுன்னு அந்த 2500 பேரும் கைத்தட்டணுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. ஓன்னு அழ ஆரம்பிச்சிட்டேன் நான். ஏன்னா இது அப்ரிஷியேட் பண்ணுறாங்களா எனக்கு புரிஞ்சிக்கவே முடியல. கிட்ட வந்து என்ன நல்லா ஆக்ட் பண்ணியிருக்கீங்க தெரியுமா, என்ன பிரமாதமாக பண்ணீங்க தெரியுமான்னு எனக்கு ஒன்றுமே புரியல. இப்படியா, இது உண்மைதானா, இது நிஜம்தானாங்கிற மாதிரி ஆகிட்டு. அப்புறம் அடுத்த ஷாட் வந்து ஒரு ரவுண்ட் ட்ராலி ஷாட். அதில் நான் லைனாக சொல்லிகிட்டே வந்து உனக்கு சொந்தமாக இருக்கிறது இந்த ருத்ராட்ச கொட்டை மட்டும்தான்டா அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன். அது உடனே இப்படி கண்ணத்தை ரெண்டுத்தையும் பிடிச்சிக்கிட்டார். பிடிச்சி ஐயோ ரொம்ப சூப்பராக பண்ணுறீங்க, ரொம்ப சூப்பராக பண்ணுறீங்க. அவர் சொன்னதுக்கப்புறம் தான் மற்றவங்களே வந்து அப்ரிஷியேட் பண்ண ஆரம்பித்தாங்க. அவ்வளோ ஒரு சந்தோஷமாக முடிச்சுட்டு அந்த ஷூட்டிங்கெல்லாம் முடிச்சுட்டு வந்தாச்சு. ரஜினி சார் என்ன அப்ரிஷியேட் பண்ணிட்டார், 2500 பேர் கை தட்டினாங்க. இதெல்லாம் வந்து எனக்கு அவார்டு வாங்கின மாதிரி இருந்தது. வந்தாச்சு. அப்புறம் படம் ரிலீஸ் ஆச்சுங்க. ரிலீஸ் ஆகி திண்டுக்கல்ல நான் ஷூட்டிங் முடிச்சுட்டு ட்ரெயின் ஏறுறேன். ட்ரெயின் ரொம்ப நேரமாக நிற்குது. நான் ஏறி உட்காந்தாச்சு. அம்மா ஒரு நிமிஷம் நீங்கள் கொஞ்சம் அங்கே வாங்க, டிடிஆர் கூப்பிட்றேன். ஐயோ இது கன்ஃபார்ம் டிக்கெட் இல்லை போல இருக்கு. யூஸ்வலாக அது சினிமாவில் நடக்கும். கிட்ட போனால் ஒருத்தர் ரயில்வே ட்ராக்ல படுத்துட்டார். அந்த பொம்பளையை வந்து மன்னிப்பு கேட்க சொல்லு. எங்க தலைவரை எப்படி அந்த பொம்பளை அனாதை பையலேன்னு சொல்லலாம்? எனக்கு அம்மா நீங்கள் இங்கே நின்று மன்னிப்பு கேட்டுருங்க சார். ரகுவரன் சார் எல்லாம் கூட தான் சண்டை போடுறாரு. அவரெல்லாம் சண்டை போட்டால் எங்கள் தலைவர் திருப்பி கொடுத்துட்றாருல, உனக்கு கொடுக்கவே இல்லையே. நான் என்ன பண்ணுவேன்? கண்டிப்பாக ஒன்று நான் அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும், எல்லாம் ட்ரெயினை விட்டு இறங்கணுங்கிறாங்க. நம்ம கையெடுத்து கும்பிட்டு மன்னிச்சுக்கோங்க, இனிமே நான் தலைவர் அந்த மாதிரியெல்லாம் சொல்ல மாட்டேன், நான் இனிமேல் அந்த மாதிரி ஒரு வார்த்தை கூட தப்பாக பேச மாட்டேன்னு மன்னிப்பு கேட்டதுக்கப்புறம் தான் ட்ரெயினே மூவ் ஆச்சு. அந்த அளவுக்கு ஒரு அருமையான எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு அருணாச்சலம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். முன்னால சீருது மயிலக்கால, பின்னால பாயுது மச்சக்கால, அடக்கி ஆளுது மொரட்டுக்கால, மொரட்டுக்கால, மொரட்டுக்கால. நெஞ்சுக்குள் அச்சமில்லை, யாருக்கும் பயமும் இல்லை, பாராதோ வெற்றி எண்ணிடும். விளையாடுங்க, உடல் பலமாகுங்க, ஆடலாம் பாடலாம் கொண்டாடலாம், ஆனந்தம் காணுவோம் என்னாலுமே. பொதுவாக எம் மனசு தங்கோ, ஒரு போட்டின்னு வந்து விட்டா சிங்கோ. பொதுவாக எம் மனசு தங்கோ, ஒரு போட்டின்னு வந்து விட்டா சிங்கோ. கண்டிப்பா பாடினா இப்படி பாடணும். எல்லாரும் சேர்ந்து உங்க கூட சேர்ந்து ஆடினாரு, பாடினாரு, என்ஜாய் பண்ணாரு. எதுக்குன்னா நீங்க என்ஜாய் பண்ணி பாடினீங்க, அதனால தான் எவ்ரிபடி ஜாயின்ட் யூ. அடுத்த படம் பண்ணும்போது இன்னொரு சம்பவம் இருந்தது இல்லையா? அடுத்த படம் சொல்கிறத விட இந்த அருணாச்சலம் 100வது நாள் ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷனில் எல்லாருக்கும் ஷீல்டு கொடுத்து முடிச்சிட்டாங்க. என் பேர் வாசிக்கவே இல்லை, என்னை கூப்பிடவே இல்லை. எனக்கு ஆல்மோஸ்ட் நான் வந்து அழற பொசிஷனில் வந்துட்டேன். கடைசியாக சேரன் சாரை பற்றி பேசினார். அப்போ வந்து பொற்காலம் படம் ரிலீஸு. அவருக்கு பேசி அவருக்கு செயின் ப்ரெசன்ட் பண்ணார். அதுக்கப்புறம் என்னை பற்றி பேசினார். வடிவுக்கரசி வந்து இந்த படத்தில் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி ஆக்ட் பண்ணாங்க, ரொம்ப சிறப்பாக நடித்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸ்பாட்லேயே அவங்களோட ஆக்டிங்கை பார்த்து நான் பிரமிச்சு போனேன். இந்த அளவுக்கு டேலண்டடான ஒரு ஆர்டிஸ்ட் அவங்க அப்படின்னாரு. நிமிர்ந்தோடனே எனக்கு அப்படி திருப்பி அழற மாதிரி இருக்கு. எல்லாம் ஓகே, ஒரு ஷீல்டை கொடுத்தா நான் வாங்கிட்டு போயிடுவேனேங்கிற மாதிரி இருக்கும்போது அவர் சொன்னார், அவங்களுக்கு வந்து நான் இந்த செயினை கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னார். அவ்வளோதான், 2 எட்டில் ஸ்டேஜுக்கு ஓடி நின்றுட்டேன். ஏன்னா அந்த அப்ரிசியேஷன் எனக்கு கிடைச்சதே அப்படின்னு. அது வந்து இன்ன வரையில நான் எத்தனையோ படங்கள் பண்ணியிருந்தா கூட அவருடைய பாராட்டு அந்த பப்ளிக்காக
ஸ்பாட்டில் பாராட்டினது, அப்புறம் இந்த ஃபங்க்ஷனில் பாராட்டினது, எப்போவுமே ரஜினி சாரை பற்றி நினச்சாவே எனக்கு அதெல்லாம் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வரும். அதுதான் வந்து நான் வாழ்க்கையிலேயே நான் வந்து எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய பாராட்டாக நான் இந்த நிமிஷம் வரலும் நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். அவருக்கு இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு இல்லைங்களா? அப்போ வந்து எல்லா ஊரில் இருந்தும் ரஜினி சாரோட அம்மா நீங்கள் தான், அதனால் அவருக்காக நீங்கள் தான் வந்து பூஜை பண்ணணும்னு சொல்லி என்னை ராமேஸ்வரம் கோயில், அப்புறம் மதுரை கோயிலில், எல்லா கோவில்லையும் என்னை தான் கூட்டிகிட்டு போய் பூஜை பண்ண சொன்னாங்க. எனக்கு அப்படி பண்ணும்போது உண்மையிலே நான் இல்லை, போன ஜென்மத்தில் அவர் வந்து எனக்கு பிள்ளையா இருந்திருப்பார் போல இருக்கு அப்படிங்கிற அளவுக்கு எனக்கு அந்த ஃபீலிங் தான் வரும். இப்போ நீங்கள் எல்லாரும் பாடின என்னோட ஹீரோஸ் கிட்டலாம் நீங்கள் வந்து அவரோட பஞ்ச் டைலாக் கேட்டீங்க. நான் ஒரு டைலாக் சொல்லி திட்டு வாங்கின டைலாக்கை உங்களுக்காக சொல்லிட்டு போகணும்னு ஆசைப்படுறேன். ப்ளீஸ் மேம். டாய் அருணாச்சலம், யாரோட சொத்தை யாருக்கு யாரா எடுத்து கொடுக்கறது? அனாத பயல. என்ன பவா, இதுமா மறக்க முடியாத ஒரு கேரக்டர். சரணம் கூட நீங்கள் பாட மாட்டீங்களா அப்படி தோணுது. பாட்டு ரொம்ப சீக்கிரமாக முடிஞ்ச மாதிரி ஐ காட் அ ஃபீலிங். கிரேட் கோயிங் பார்வதி, கிரேட். படிக்காத முட்டாளுன்னு பல பேரு சொன்னானுங்க, அதனால குத்தம் என்ன அண்ணாச்சி? படிச்சாலும் வேலை வெட்டி கிடைக்காத தேசத்துல அறிவாளி ஆனா மட்டும் என்னாச்சு? தப்பு தண்டை பண்ணாம தண்டச்சோறு தின்னாம என்ன போல போராடு, இன்பம் வரும் பின்னோடு. நல்லா தான் கையும் காலும் மச்சானே, என்னாட்டம் பாடு பாடு மச்சானே. அப்பவும் சொல்லுவேன் இப்பவும் சொல்லுவேன், எப்பவும் நான் ஒரு உத்தம புத்திர ராஜாவுக்கு ராஜா நான்டா, எனக்கு மத்திருங்க யாரும் இல்லை. என்ஜாய் பண்ணீங்க, ரொம்ப என்ஜாய் பண்ணி பாடினீங்க. ஸோ எக்ஸைட்மெண்ட் இருந்தது, ஆட்டிடியூட் இருந்தது, எல்லாமே இருந்தது. ஐ லவ்ட் இட். தேங்க்ஸ். என்னோட லைஃப்பை வந்து ப்ரொஃபஷ்னல் லைஃப்பை மாற்றினவர் ரஜினி சார் தான். ரஜினி சார் மேட் மை ட்ரீம்ஸ் கம் ட்ரூ. நான் ப்ளேபேக் சிங்கர் ஆனதுக்கப்புறம் கூட அவரோட ஒரு பாட்டு நான் பாடுவேன்னு நினைக்கல. ஆனால் அவரோட பாட்டு நான் பாடி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஒரு பாட்டு மின்சார பூவே. அந்த பாட்டு நான் சும்மா தான் பாடினேன். அதை வந்து அவர் பிடிச்சி எனக்கு இந்த வாய்ஸ் ஓகேன்னு சொல்லி எனக்கு வாழ்க்கை அமைச்சு கொடுத்தார் அவர். அது வந்து என்னால் மறக்கவே முடியாது. ஐ எம் ஆல்வேஸ் கிரேட்ஃபுல் டு ஹிம். லைஃப் சேஞ்சிங் அவர் தான் எனக்கு. ஒரு சிங்கராக சொல்லணும்னா கண்டிப்பாக இந்திரன் படத்தில் அவருக்காக பாடுற ஒரு வாய்ப்பு. காதல் அணுக்கள் அது பாடினது வந்து இட்ஸ் அ வெரி ஸ்பெஷல் மூமெண்ட். ஏன்னா வந்து ஆல் மை லைஃப் ஐ கேன் சே ஐ சாங் ஃபார் ரஜினி சார். ஸோ அந்த ஒரு வாய்ப்பு கொடுத்துக்கு ஏஆர் ரஹ்மான் சார், சங்கர் சார், ரஜினி சார் தேங்க்ஸ். காதல் அணுக்கள் உடம்பில் எத்தனை நியூட்ரான் எலக்ட்ரான், உன்னில கண்ணில் மொத்தம் எத்தனை, உன்னை நினைத்தால் திசுக்கள் தோறும் ஆசை சிந்தனை. ஐயோ சனா சனா ஒரு பின்னா அழகின் மொத்தம் நீயா, நீ நியூட்டன் விதியா, உந்தன் நேசம் எதிர்வினையா, நீயா இரவில் திரட்டிய புன்னகையா, அழகின் மொத்தம் நீயா. ஓ ஓ ஓ baby, oh baby, செம்மேனு வசாபே. Oh baby, oh baby, மேகத்து பூத்த குணாவே. Oh baby, oh baby, செம்மேனு வசாபே. Oh baby, oh baby, மேகத்து பூத்த குணாவே. ஊரு பெருசாச்சு, சனத்தொகை பெருத்தாச்சு,
நல்ல ப்ரெசன்ஸ் இருந்தது. அஃப்கோர்ஸ் எஸ்பிபி சாரோட அந்த ஃப்ளவரி சங்கதிஸ் எல்லாம் வந்து அது அது அவரோட ஸ்பெஷாலிட்டி. அது யூ ட்ரைட் யுவர் பெஸ்ட், நாட் கிரேட் பட் குட். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உனக்கு பூமியும் உனக்கு பரப்புகளோடு சண்டைகள் எதற்கு? வானம் உனக்கு பூமியும் உனக்கு பரப்புகளோடு சண்டைகள் எதற்கு? வாழச் சொல்வது இயற்கையடா, வாழ்வில் துன்பம் செயற்கையடா. பறவைகள் என்னை பார்க்கும்போது நலமா நலமா என்கிறதே, மொட்டுக்கள் மெல்ல திறக்கும் போது முத்து முத்து என்கிறதே. இனிமை இனிமேல் போகாது, முதுமை எனக்கு வாராது. ஒருவன் ஒருவன் முதலாளி, உலகில் மற்றவன் தொழிலாளி. You're a fabulous singer, no doubt about that. In the song வந்து I wanted more energy, I wanted more bigness. Overall it was a good presentation. Thank you so much. சின்ன சின்ன பூக்கள் சிந்திய வேளை, அன்பு என்னும் நூலில் ஆகிய மாலை, பாதம் செல்லும் பாதை காட்டிடும் இறைவா என் இறைவா, ஊனமுள்ள பேரை காத்திடும் தலைவா என் தலைவா. ஜீவன் யாவும் ஒன்று, இங்கு யாரும் சொந்தமே. கிட்டத்தட்ட ஒரு 29 வருஷம் நம்ம இளைஞனாக போயிட்டு இந்த பாட்டை கேட்கும்போது, இந்த பாட்டு நான் எடுத்த விதங்கள் அந்த சாந்தோம் ஹைஸ்கூலில் தான் இதை ஷூட் பண்ணோம். 200-300 குழந்தைகள் பம்மல்லேருந்து ஒரு ஸ்கூல்லேருந்து பிள்ளைங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்து நாங்கள் இந்த சாங் ஷூட் பண்ணோம். இது அமரர் வாலி அவர்கள் எழுதிய பாட்டு. இந்த பாடினது வந்து லதா ரஜினிகாந்த், என்னுடைய நண்பருடைய மனைவி. இந்த படத்தில் பாட வேண்டும் என்று நான் விரும்பினேன். இந்த பாட்டு வந்து பல பாடசாலைகளில் வந்து ஒரு தேசிய கீதம் மாதிரி, ஒரு கடவுள் வணக்கம் மாதிரி இன்னும் பாடிக்கிட்டு இருக்கிறாங்க. குட்டி பட்டனில் வாய் மூடும் காதலீது போல் கிடையாதோ, ஏ சொல்வதெல்லாம் கெட்டுவிடும் காதலன் இது போலமையாதோ, தவமின்றி வரங்கள் தருவதனாலே மாயக்கண்ணனோ. ஓட்டோ ஓட்டுக்காரா, ஏ ஆட்டோமேட்டிக் காரா, கூட்டம் கூட்டம் பாரு ஓட்டோகிராஃபுக்கு. ஓட்டோ ஓட்டுக்காரா, ஏ ஆட்டோமேட்டிக் காரா. அது ஹை போர்ஷன்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கு முன்னாடி பாடினதெல்லாம் மண்டேலே ஏறல. The song choice itself is not a great choice for this round நான் சொல்வேன். ஏன்னா இது வந்து ஒரு ஆளால் பாடுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். இது this is not a great choice of song. It was not very effective. But good luck. Thank you, sir. இளமை இளமை வயசு, அது ரெக்கை முளைக்கும் வயசு. துடுக்கெல்லாம் சேலை கட்டி தொட்டு பார்க்கும் மனசு. வலிமை வளர்க்க, உடலை வளர்க்க, உறவை வளர்க்க எழுந்து வா. தேடி செல்லும் காதல் காதலில்லை. 100% justice நீங்க பண்ணீங்க அப்படி எனக்கு நான் ஃபீல் பண்ணேன். ஃபேண்டாஸ்டிக் பர்ஃபார்மன்ஸ். பர்ஃபெக்ட் ஷாட்ஸ், அந்த வாய்ஸ் ரேஞ்ச் எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்தது. அப்படியே இன்னும் சொல்லப்போனால் ஒரு தத்ரூபமாக இருந்ததுன்னு சொல்லுவாங்களே, அது நிஜமாகவே கிரேட் ஃபீல். எல்லா டைனமிக்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கு. ஆ
திஸ் வாஸ் ஸோ குட். என்ன சொல்லணும் தெரியல. This is champion stuff. Hats off. சிற்றின் பனரம்பு சேமித்த இரும்பில் சட்டென்று மோகம் பொங்கிற்றே. ராட்சசன் வேண்டாம் ரசிகன் வேண்டும், பெண்ணுள்ளம் உன்னை கெஞ்சிட்டே, பெண்ணுள்ளம் உன்னை கெஞ்சிட்டே. நான் மனிதன் அல்ல, அக்னியின் அரசன் நான், காவுட்ட கணினி நான், சின்னஞ்சிறு சின்னிதயம் தின்னும் சிறுகான் சிங்கம் நான். எனக்கு ரொம்ப டவுட் இருந்தது நீங்கள் இதை பாட போகிறீங்களா, என்ன ஆக போகிறதுன்னு. ஆனால் யூ ஜஸ்ட் ப்ரூவ்ட் மீ ராங். ஐ திங்க் யூ டிட் அ ஃபேபுலஸ் ஜாப் பிரதர். ஊரழகு கை நூறழகு உன்னால் பூமி அழகே, உன்னில் நான் அழகு என்னில் நீ அழகு நம்மால் யாவும் அழகே. அன்னதாசன் பாடல் வரி போல கொண்ட காதல் வாழும் இளையாறு, அந்தன் பாடி போல தமிழ் போல கொண்ட காதல் கீதம் நலமாக, வழி நீயாக வயல் நானாக வேளாவை. கொஞ்ச நேரம் கொஞ்சி பேசக்கூடாதா? This is something I really felt in the performance. It did not touch me at all. ஒரு ஹரி ஃபுல் சாங் ஒரு ஹரி தெரிஞ்சது. ஆஷாஜி இந்த சாங் பண்ணும்போது there is a குறும்பு லாட் ஆஃப் சம்திங் எல்ஸ் இஸ் தேர். அது வரல. இப்போ அடுத்தது வந்து மெகா பிரைஸ், அதாவது சூப்பர் ஸ்டார் கைப்பட ஆட்டோகிராஃப் பண்ண கிட்டார் எந்த அதிர்ஷ்டசாலிக்கு கிடைக்க போகுது அப்படின்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்க போற தருணம் நெருங்கிட்டோம். அது வந்து மிஸ்டர் அரவிந்த் ஸ்ரீனிவாஸ். அரவிந்த் ஸ்ரீனிவாஸ், கங்க்ராச்சுலேஷன். ஓ மை காட், நம்மளுடைய சூப்பர் ஸ்டார் கைப்பட ஆட்டோகிராஃப் பண்ண அந்த கிட்டார் உங்களுக்கு. Can we have Sriniji doing the honors? Let's give it up one more time. I've never felt jealous about anything. ஆனால் இது Ladies and gentlemen, நம்மளுடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஆட்டோகிராஃப் பண்ண கிட்டார் and for the very first time in Super Singer goes to அரவிந்த் ஸ்ரீனிவாஸ். எப்போதுமே நாங்கள் வந்து ஒரு ஆள் 2 பேர், இது நம்பர் 2 நம்பர் 3 இந்த மாதிரி கேவலமாக சொல்லுவோம் நாங்கள். பட் ரஜினி சார் அப்படி கிடையாது. அவர் வந்து 7 பேருக்கும் கிட்டார் சைன் பண்ணி கொடுத்துருக்காரு. ஒரு கிட்டார் சைன் பண்ணி அவர் கையால் ஆட்டோகிராஃப் பண்ணுறதுக்கு தான் நாங்கள் போனோம். பட் 7 பேருக்கும் கொடுக்கணும் அப்படின்னு அவர் சொன்னாரு. அவருடைய பெருந்தன்மை, and that is why he is superstar. சயித் சுபான் and மதுமிதா 2 பேருமே ஒரே நிலைமையில இருக்காங்க as of now. Let's begin with சயித் scores. 8 புள்ளிகள் வாங்கியிருக்கீங்க. ஸோ உங்களுடைய டோட்டல் ஸ்கோர் 100 வாங்கியிருக்கீங்க. Now மதுமிதா, நீங்கள் 8 வாங்கினீங்கன்னா it will be a tie. 9 மதிப்பெண்கள் வாங்கினீங்கன்னா you will move into the top 6. Anything below 8, Syed will move into the top 6. Okay, Uniji, Madhumita audio scores for the 3rd competitive round. Sorry, Madhu. வான்கோழி கொள்ளுமாசை ஆடி தோற்பது, தை மாசம் கொள்ளுமாசை கோடை பார்ப்பது. ஒரு இடத்துல ஸ்ருதி போச்சு, கொஞ்சம் அது வரைக்கும் ரீச் ஆகலை. We'll see you on the wait list. Participant number 19. இவங்கள்லேருந்து யாரான 2 பேர் தான் அடுத்த ரவுண்டுக்கு முன்னேற போறாங்க. தீப்தி சுரேஷ், வித்யாலட்சுமி.
சூப்பர் சிங்கர் ஜூனியரின் ஒரு கட்டத்தில் மதுமிதா நடுவர்களின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்ய முடியாததால் போட்டியிலிருந்து வெளியேற்றப்பட்டார். ஆனால் தன் தேர்ந்த இசை பயிற்சியால் புதுப்பொலிவோடு மதுமிதா சூப்பர் சிங்கர் 4 களமிறங்கினார். சுற்றுகள் தோறும் பல வகை பாடல்களை பாடி நடுவர்களை அசத்தினார். That was a performance. மதுமிதா போட்டியை விட்டு வெளியேறினாலும் இவர் இசைப்பயணம் சிறந்த முறையில் தொடரும் என்று நம்பலாம்.